நான் உங்கள் கிராமத்தான். பதிவைத் தொடர்ந்து பார்த்து உங்கள் ஆதரவு தாருங்கள். வணக்கம். நான் சாலையார் கிராமத்திலிருந்து சிவஞானம் பேசுகிறேன். நான் மண்பானை தொழில் காலங்காலமாக எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான் எங்கள் காலங்காலமாக இந்த தொழில் செஞ்சுட்டு வரோம். இப்போ வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது வந்து இப்போ பொங்கல் வந்துன்னா பொங்கப்பானை, தீபம் வந்துன்னா அகல் விளக்கு, விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகர், இப்படி இந்த தீபாவளி வந்துன்னா பூணும் சட்டி சொல்கிறோம், அதாவது பூம்பு எடுப்பாங்க, அதுக்கு சட்டி செய்வோம். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பொருள் செய்கிறோம். இப்போ காலத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த காலத்தில் வந்து தண்ணி பானை ஒரு மாதிரி செய்வோம், பழைய மாடல். இப்போ நாங்கள் டேப் பானை செய்கிறோம். டேப் வச்சு அதில் வந்து மூடி போட்டு இந்த காலத்துக்கு இந்த நாகரிக காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தொழிலை மாற்றிட்டோம், நாகரிகமாக இருக்கிற மாதிரி. அது போல் எல்லா பொருளுமே இட்லி குக்கரு, தோசைக்கல், வானல், இது எல்லாமே இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பவுல் மாதிரி மாடலாக புதுசாக மாடலை மாற்றிட்டோம். அந்த காலத்தை செஞ்ச மாடல் வேறு, இப்போ செய்கிற மாடல் வேறு. இப்போ அந்த மாதிரி பொருளை உற்பத்தி பண்ணுறோம், புது மாடல். பரவாயில்ல. இப்போ அது அந்த காலத்தில் வந்து மண் சாட்டை தான் உடம்புக்கு நல்லது, இது சாட்டை தான் உடம்பு ஆரோக்கியம் அப்படின்னு இப்போ மக்கள் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. வந்து இப்போ மண்பானை விரும்பி வாங்குறாங்க. இப்போ அந்த மண்பானை சாட்டை தான் உடம்புக்கு நல்லதுன்னு இப்போ நல்ல படிச்சவங்களும் நல்ல விவரம் தெரிஞ்சவங்களும் இப்போ இந்த மண்பானை விரும்பி வாங்குறாங்க. அதனால இப்போ எங்களுக்கு பழைய மாரி இப்போ ஓரளவுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்குது. அடுத்தது அது ஒரு 10,000 ரூபாய், எனக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் எனக்கு முதலீடு ஆகுது. விறகு, சேரு, வைக்கோல் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு 2,000 ரூபாய் முதலீடு ஆகுது. மீதி எனக்கு 8,000 ரூபாய். அதாவது சின்ன சோளை தான் போட முடியாது, அது கில்லனில் போட்டோம்னா. தரையில் போட்டால் அது ஒரு 20,000 30,000 சரக்கு போடலாம். ஆனால் கில்லனில் போட்டோம்னா 10,000 சரக்கு தான் போட முடியும். அதுக்கு எனக்கு 2,000 ரூபாய் அது முதலீடு ஆகுது. இதனால வந்து எங்களுக்கு வந்து லாபம்னு சொல்ல முடியாது, நஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஒன்று, ரெகுலர் நான் வேலை செய்யலாம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறோம்னா ஒரு நாளைக்கு வேலை கிடைக்கும், ஒரு நாளைக்கு வேலை கிடைக்காத விட போடும். ஆனால் எங்களுக்கு அது பற்றி இல்லை, எந்த நாளையும் நாங்கள் வேலை செய்வோம். இன்னும் வந்து இந்த மழை காலம் வந்துனா தான் எங்களால் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அப்போ வந்து பொருள் காயாது, வெளியே போய் போட்டாலும் பொருள் காயாது, வெறும் காயாது, சீக்கிரம் சோழப்பட முடியாது. ஆனால் வெயில் நாளில் பிரச்சனை, எந்த நேரம் நாங்கள் வேலை செஞ்சுதான் இருப்போம். அதனால எங்களுக்கு வந்து லாபமும் நஷ்டம் வராது, லாபம் வராது, அப்படி நடுத்தரம் போய் இருக்கோம். நன்றி, வணக்கம்.